ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படி கஷ்டமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா வந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய சண்டையில் வந்துட்டு ரொம்ப அவருக்கு தான் அடி. சரிங்களா? ஜெஃப்ரி கிட்ட வாங்கினாரு, ரயான் கிட்ட வாங்கினாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து கொஞ்சம் ஓவராக பேசினாங்க. அதெல்லாம் மீறி வந்தார். சரிங்களா? நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, முடிஞ்சுது. இப்போது ரயானுக்கு வந்துட்டு அங்கே ஒரு அசிங்கம் நடந்ததாக வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து நினச்சி உள்ளுக்குள்ளே போய் குமுறிட்டு இருக்காங்க. அங்கே போய் தர்ஷிகா கிட்ட சொல்கிறாங்க. தர்ஷிகா அதெல்லாம் இல்லை, அது ஸ்ட்ராங்கான கண்டஸ்ட் நினச்சி தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. நீ தேவையில்லாமல் போட்டு குழப்புக்காதேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு ஆஃபு. சௌந்தர்யா கிட்ட போய் சொல்கிறாங்க. சௌந்தர்யா வந்துட்டு இது ஒரு நார்மல் கேம் தானே, இதையே போட்டு இப்படி குழப்பிக்கிறேன்னு சொன்னோன்னே அங்கேயும் ஆஃபு. இப்போ எப்படிரா வந்துட்டு ராணுவ வந்து கலாய்க்கலான்னு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோவா கேங் அப்படியே ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ராணுவ வராரு உள்ள. ஏன்பா உனக்கு வேறு வேலையே இல்லையா, எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம போய் சாரி கேட்கலாம், தப்பு கிடையாது. சாரி யார் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கவங்களோ அவங்கக்கிட்ட சாரி கேட்டால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும். சாரியை அக்செப்ட் பண்ணாத ஆட்கள் ஒரு சில பேர் ரொம்ப வன்மத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அந்த டீமே வன்மத்தில் இருக்குமோ அங்கே போயிட்டு நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு தான் அது அசிங்கம். இப்போ அந்த ஒரு சம்பவம் தான் நடக்குது. ராணா வந்துட்டு இந்த மூடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்கு வந்து அங்கே வந்து மன்னிப்பு கேட்க வர்றாரு. தயவு செஞ்சு சௌந்தர்யா இல்லை மன்னிச்சிரு, ஜாக்லின் நான் அது மாதிரி அப்படின்னு சொன்னால் சரி ஓகேடா, நாங்களும் ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தன் வந்து வகையாக சிக்கிட்டான், அவனா இறங்கி வந்துட்டான், அவனை முடிஞ்ச வரைக்கும் வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு நீ அப்போ வந்துட்டு ஜெஃப்ரி வந்து அப்படி பண்ணலாமா, வயிற்றை பிடிச்சி அப்படி அமுக்கிறிய, அவன் எவ்வளோ மூச்சு வாங்க கஷ்டப்பட தெரியுமா அப்படின்றாங்க. சரி, அவர் வயிற்றை பிடிச்சவொடனே மூச்சு அழைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பின்னாடி ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிருந்தார், அதை ஏமே யாருமே பேச மாட்டீங்க? அதை கேட்கறதுக்கு ராணுவுக்கு யாருமே இல்லையே. அதில் வந்து ஜெஃப்ரி வேறு. ஆனால் ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்கும்போது சொல்லிட்டார், இல்லைடா அது ஒரு கேம், நான் அதை வந்து நான் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டார். ஆனால் ஜெஃப்ரியும் வந்து அங்கே சொல்கிறார், நீ வந்து என்னை தள்ளினடா, நீ வந்து என்னை தள்ளுன்னு நினச்சிட்டு இருக்கல, நான் உன்னை தள்ளலை, உன்னை தள்ளது ராணுவ, உன்னை தள்ளது ரயான் தான் அப்படின்றாரு. அங்கேயே தான் இருக்குது. அப்போ நீ ரயானை கேட்க வேண்டியது யார்? ஜெஃப்ரி தானே கேட்கணும். நீங்கள் எப்படி இந்த அந்த பால் பிட்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் கேட்டுருந்தாங்க. தள்ளி விட்டதே நீங்கள் தான். தள்ளி விட்டுட்டு எப்படி நீ உள்ளே வரலாம், எப்படி உள்ளே வரலாம்னா இது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் விட மாட்டுறாங்க ரயானும் ஜாக்லினும். ஏன் ரயான் இப்படி மாட்டேன் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். ரயான் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, சரியான ஒரு கேரக்டராக இருக்கார், சூப்பரான வந்து கேம் கொடுக்குறாரு அப்படின்னு. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேம் கொடுத்துட்டார். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, இவருக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒருத்தங்க வந்து மன்னிப்பு கேட்க வராங்கன்னா அதை மன்னிப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவன் தான் மனுஷன். மன்னிப்பு கேட்க வந்தவன் அதை விட பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. இங்கே பெரிய மனுஷனாக அவர் வந்துட்டார். ஆனால் மனுஷத்தன்மையை அவங்க நடந்துக்கல. திரும்ப 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 அதை நீ எப்படி பேசலாம், அது பேசலாமா, அதை நீ பண்ணுறிய, அதை பண்ணலாமான்னு. இவர் ஒரு வார்த்தை, ஜெஃப்ரி என்னை நீ அடித்தாலே எல்போல எனக்கு எப்படி ஒழிச்சுது, நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா, அவர் சொல்லவே இல்லை. சரி, இதுதான் மனுஷத்தன்மை. ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்க போன இடத்துல நம்ம போய் திரும்ப அவங்கள மேலும் மேலும் சொல்லி ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். ஏன்னா மன்னிப்பு சமாதானத்துக்காக நம்ம போயிருக்கணும், அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் அவங்க என்னென்னா நம்மக்கிட்ட வசமாக மாடி நான் சிங்கிளாக வந்திருக்கான், அவர் எப்பயுமே சிங்கிள் தான், ராணுவுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை வச்சுக்கோங்க, அவனை வந்து வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் வந்துட்டு பண்ணும்போது எப்படி ஆகுனா, இந்த நல்லவங்களாக இருக்கணும், நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும் தோன்றவங்களும் தோணாது. ஐயோ சொல்லும் போய் அவங்க இறங்கி போய் அங்கே வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டார். அங்கே இருக்கிற 4 பேரில் ஒரு சில பேர் ரொம்ப சின்னவங்களாகிட்டாங்க. அதில் குறிப்பாக சௌந்தர்யா பற்றி சொல்லி ஆகணும். சௌந்தர்யா எதுவுமே பேசலை, ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. இட்ஸ் ஓகேடான்ட்டாங்க. அதுதான் எனக்கு இந்த சௌந்தர்யா கிட்ட ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய வாட்டி நான் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கே தெரியும். சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு திடீர்னு அந்த அதாவது இவங்க அளவுக்குலாம் அந்த நெகட்டிவ்லாம் அவங்ககிட்ட கிடையாது. சூப்பரான ஒரு டைப்பு. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டு தான் நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வாலண்டராக பண்ணுறாங்க, அது கண்டென்ட்டுக்காக அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் சூப்பராக ஜெனினாக ஒரு சில இடங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வந்தால் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கறது தான் மனுஷத்தன்மையா, இல்லை அந்த நேரத்துலேயே வந்து அவங்களோட வன்மத்தை கக்கிறது, வந்தவங்களை அசிங்கப்படுத்துறது மனுஷத்தன்மையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.